ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இது உங்கள் கிரீன் தமிழா. இது நம்ம மூவி ரிவ்யூல எசென்சி ஆஃப் த கிரியேஷன் கார்டு படத்தோட ரிவ்யூ தான் பார்க்க போறோம். இந்த படத்தோட ரிவ்யூ போட்டு போய் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி உங்க ஃப்ரெண்ட்ஸ் சர்வீஸ் சப்போர்ட் பண்ணுங்க. லைசென்சி ஆஃப் த கிரியேஷன் கார்டு 2024ல தமிழ் டப்புல வெளியான ஒரு ஆக்ஷன் த்ரில்லர் மூவி. இந்த படம் தமிழ் டப்புல அவைலபிளா இருக்கு. மறக்காம செக் பண்ணி பாருங்க. இப்போ இந்த படத்தோட கதையை பார்த்தலாம். இந்த படத்தோட வில்லன் தன்னுடைய படைகள் எல்லாம் ஒன்று திரட்டி ஒரு நகரத்தின் மீது அப்படி போர் தொடுக்கிறான். அப்படி போர் தொடுத்து அந்த நகரத்தில் இருக்கிற படை தளபதியும் அவங்க ஒய்ஃபையும் கொண்டுறான். இப்படி கொல்லும் போது அந்த படை தளபதியோடைய பையன் பார்த்தாரான். அவன் தான் அந்த படத்தோட ஹீரோ. இப்போ அவன் எப்படி வளர்ந்து பெரியவனாகி அந்த வில்லனை வந்து ரிவெஞ்ச் எடுக்கிறான், பழி வாங்குறான். அப்படி பழி வாங்கும் போது என்னெல்லாம் பிரச்சனை ஏற்படுது, இறுதியில் என்ன ஆச்சு அப்படிங்கிறதான் இந்த படத்தோடைய ஒன்லைன். இப்போ இந்த படத்தோடைய பாசிட்டிவ் பார்த்துடலாம். இந்த படத்தோடைய பாசிட்டிவ்னாவே ஆக்ஷன் சீக்வன்ஸ் தாங்க. சும்மா தரமாக சும்மா பிரித்து மேய்ஞ்சிட்டாங்க. அப்படியே ஆக்ஷன் ஃபைட் சீன்ஸ்லாம் பார்க்கும்போது சும்மா வேற லெவலில் இருக்குங்க. அந்த ஃபைட் சீன்ஸ்க்கு தகுந்த மாதிரி ஜிஎஃப் ஒர்க்கு விஎஃப் ஒர்க்லாம் சும்மா டெக்னிக்ஸ் எல்லாம் தரமாக இருக்கு. சும்மா ஃபைட் அப்படியே ஒவ்வொரு அடியும் சும்மா இட்டி மாதிரி இருக்குது. அப்படி பார்க்கும்போது நமக்கு அப்படியே சாமி என்னடா அது இந்த அளவுக்கு பறந்து வெளுத்து வாங்குறாங்கப்பா அப்படிங்கிற அளவுக்கு தான் இருக்குதே. அதே மாதிரி படத்தில் வச்சு எல்லாருமே வந்து சூப்பராக பர்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. அந்த குட்டி பையன் அப்படி என்னமா ஃபைட் பண்ணுவோம் பாரு, அதுக்கப்புறம் வளர்ந்து பெரியவங்க அந்த வில்லனை போட்டு புரட்டி எடுப்பாங்க. அந்த ஃபைட் ஆக்ஷன்ஸ் தரமாக இருக்கு. எனக்கு ஒரு சூப்பரான ஒரு ஃபைட் படம் வேணும் அப்படிங்கிறது இந்த படம் ஒரு ஒர்த்தான மூவி. ஸ்கிரீன்ல ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் செம்மையா இருக்கு. அப்படியே ஃபைட்டே தான் படத்தை முடிச்சிட்டாங்க. அந்த அளவுக்கு ஃபைட் படத்துக்கு தகுந்த அந்த ஸ்கிரீன் பிளே கொடுத்துருக்காங்க. படத்துடைய பிஜிஎம் மியூசிக் அண்ட் சினிமாட்டோகிராஃபிக் ஒரு ஹை குவாலிட்டி விஷயம் கொடுத்துருக்காங்க. டெக்னிக்கல் இஷ்யூல செம்ம ஸ்ட்ராங்கா இருக்கு. தமிழ் டபுள் வாய்ஸ் செம்மையா இருக்கு. ஏன்னா ஒவ்வொரு கேரக்டர்கிட்ட அந்த சூப்பரான ஒரு தமிழ் டபுள் வாய்ஸ் கொடுத்துருக்காங்க. இப்போ இந்த படத்தோடைய மைனஸை பார்த்துடலாம். படத்தோடைய மைனஸ்னாவே வெறும் ஃபைட்டு தான், வேற ஒண்ணுமே இல்லை அப்படின்னு தான் சொன்னா. ஸ்டோரி லைன் பார்த்து பழக்கப்பட கசக்கி தூக்கி போட்டு அதே ஸ்டோரி லைன் தான். ஏன்னா இதே மாதிரி ஏகப்பட்ட லாங்குவேஜ் வந்துருச்சு. அதே ரிவெஞ்சஸ் தான். நம்ம எம்ஜிஆர் சிவாஜி காலத்துல இருந்தே பார்த்துட்டோம். அப்பாவை கொண்டா உடனே அப்படியே பூந்தடிச்சுட்டு அப்படியே வில்லனை போட்டு புரட்டி எடுக்கிறது அதே கதை தான். அதனால அடுத்தடுத்து என்ன நடக்கும் அப்படிங்கிறத ட்விஸ்ட் அண்ட் டர்னிங்ல இல்லை இந்த படத்துல. நம்ம கெஸ் பண்ணிடலாம் ஈஸியா. ஏன்னா இந்த அளவுக்கு பவர்ஃபுல்லான ஒரு ஹீரோ வில்லனை கண்டிப்பா வின் பண்ணிடுவாருப்பா அப்படிங்கிறத இருக்குது. ட்விஸ்ட் அண்ட் டர்னிங் கொஞ்சம் கூட மேலாகவே இல்லை. வெறும் ஃபைட்டுக்காக மட்டும்தான் அந்த படம் பார்க்கலாம். வழிய எந்த ஒரு எமோஷனல் ஒரு புண்ணாக இல்லை. ஏன்னா அந்த அளவுக்கு தான் அந்த படத்துல இருக்கு. அது கிளைமேக்ஸ் நல்லா இருக்கு. வெறும் ஃபைட்டு தான் தாண்டி இன்னும் கொஞ்சம் ஒரு எமோஷனலா உங்க மனசை டச் பண்ற மாதிரி சீன்ஸ் எல்லாம் கொடுத்துருந்தா இன்னும் நல்லா இருக்கும். அதே மாதிரி ஸ்கிரீன் பிளே செகண்ட் ஹாஃப்ல ரொம்ப ஃபைட்டு என்னடா இது எப்ப பார்த்தாலும் சண்டை தானா அப்படி போர் அடிக்கிற மாதிரி தான் ஸ்கிரீன் பிளே இருக்குது. அது செகண்ட் ஹாஃப் அதையும் தாண்டி கொஞ்சம் எமோஷனல் அப்படின்னு கொடுத்துருந்தா படம் வந்து வேற லெவலில் விட்டு வச்சிருக்கும். இந்த படத்தை ஃபேமிலியோட பார்க்காம வேணாமா, ஒரு சில சீன்ஸ்ல அப்படி தான் இருக்குது. அதனால ஃபேமிலியோட பார்க்கலாம் வேணாம்னு நீங்க முடிவு பண்ணீங்க. முதல்ல இந்த படம் இப்படி சூப்பரா இருக்கா சுமாரா இருக்குன்னா இந்த படம் ஃபைட்டுக்காக ஒரு ஒர்த்தான மூவி தான். அதே மாதிரி எனக்கு கதை வேணும், ஒரு எமோஷனல் வேணும் அப்படின்னா கண்டிப்பாக இந்த படம் செட் ஆகாது. ஓகே, இதே மாதிரி மற்ற ஒரு புதிய மூவியும் சந்திப்போம். உங்கள் கவி பாரதி.